ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி சேனல். நான் சுகுமார். இன்றைக்கி என்ன நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஷாமியிலேருந்து ஒரு 3 டிவைஸ் லான்ச் பண்ணாங்க. ரெட்மி 6, ரெட்மி 6 ப்ரோ, ரெட்மி 6A அப்படின்ற 3 மொபைல். ஸோ இதில் வந்துட்டு ரெட்மி 6 ப்ரோக்கான அன்பாக்சிங் வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மி 6க்கான அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மொபைல் மூணுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு லோயர் எண்டில் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் அப்படின்னே சொல்லலாம், பட்ஜெட் மொபைல். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா அழகாக ரெட்மி 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 கலர் வேரியன்ட் இருக்கிறத வந்து ஃப்ரண்ட்டில் காமிச்சிருக்காங்க. அண்ட் பேக் சைடு சில ஹைலைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 12 மெகா பிக்சல் ப்ளஸ் 5 மெகா பிக்சல் டியூவல் கேமரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹீலியோ P22 ஆக்டோ கோர் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மீடியாடெக் ப்ராசஸர். அண்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 5.45 இன்ச் HD ப்ளஸ் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் இதில் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அண்ட் மொபைலோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 3GB ரேம் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 8000 ருபீஸ் கிடைக்குது. அதே 3GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு 9500 ருபீஸ்க்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா மொபைல் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இந்த மொபைல் ரெட்மி மொபைல்லாம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். எல்லாமே மோஸ்ட்லி ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அண்ட் அது இல்லாமல் உள்ளே பார்த்தோம் அப்படின்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, சார்ஜர் கொடுத்துருக்காங்க, 5 வோல்ட் 1 ஆம்ப் அவுட்புட் வரக்கூடியது. அண்ட் அது இல்லாமல் மைக்ரோ USB கேபிள் கொடுத்துருக்காங்க, சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. மொபைலோட லுக்கை பொறுத்த வரைக்கும் ஷாமியில் இருக்கக்கூடிய எல்லா மொபைலுமே ஒரே மாதிரி தான் தெரியுது. எனக்கு மிகப்பெரிய வித்தியாசம் எனக்கு எதுவுமே தெரியல, ஒரே மாதிரி தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேக் சைடு வந்து மெட்டல் பாடி கிடையாது, இது பிளாஸ்டிக் பாடியில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இது ஒரு யூனி பாடியில் மேக் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே பிளாஸ்டிக்லேயே வந்து மேக் பண்ணியிருக்காங்க. பட் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. அண்ட் மொபைலோட டிஸ்பிளே தான் ரொம்பவே முக்கியம். அதை பொறுத்த வரைக்கும் 5.45 இன்ச் HD ப்ளஸ் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 18:9 ரேஷியோவில் வருது. ஸோ நீங்கள் வீடியோஸ் வந்து 720 பிக்சலில் தான் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்க முடியும், 1080 பிக்சலில் பார்க்க முடியாது. அண்ட் அது இல்லாமல் டாப்பில் 5 மெகா பிக்சல் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இயர் பீஸ், ப்ராக்சிமிட்டி சென்சார், லைட் சென்சார் எல்லாமே டாப்பில் இருக்குது. அண்ட் பாட்டமை பொறுத்த வரைக்கும் மைக்ரோ USB போர்ட் அண்ட் மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு ரொம்பவே முக்கியமான விஷயம், ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஸ்லாட் SD கார்டு ப்ளஸ் ஃபஸ்ட்டு சிம் நீங்கள் போட்டுக்கலாம். ரெண்டாவது இருக்கக்கூடிய ஸ்லாட்டில் நீங்கள் செகண்ட் சிம்மை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 சிம்மே வந்து 4G சப்போர்ட் இருக்கும், சேம் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வோல்ட் சப்போர்ட், நீங்கள் வந்து HD வாய்ஸ் வோல்ட் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் போட்டிங்க அப்படின்னா ஒர்க் ஆகும். அண்ட் இது இல்லாமல் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் அண்ட் 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. இதில் IR பிளாஸ்டர் கிடையாது. அண்ட் ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி பிளாஸ்டிக் பாடியில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் டியூவல் கேமரா கொடுத்துருக்காங்க. 12 மெகா பிக்சல் ப்ளஸ் 5 மெகா பிக்சல் டியூவல் கேமரா பேக் சைடு கொடுத்துருக்காங்க, வித் ஃப்ளாஷோட வருது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை பொறுத்த வரைக்கும் அல்ட்ரா ஃபாஸ்ட்னு சொன்னாங்க. ஸோ நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக தான் ஒர்க் ஆகுது. ஸோ இது ஒரு நல்ல அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைலில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. அண்ட் பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் கேட்டு பார்த்தேன். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் கீழே வச்சுட்டு பாட்டு கேட்குறீங்க அப்படின்னும் போது ஸோ சவுண்டு வந்து பிளாக் ஆகுது. சைடில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மட்டும் இல்லாமல் ஃபேஸ் அண்ட் லாக்கும் இருக்குது. யூஸ் பண்ணி பார்த்தேன், லோ லைட்லேயும் கூட கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. பட் இருந்தாலும் கூட நம்ம நார்மல் மிட் ரேஞ்ச் மொபைலில் கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது அன்லாக் ஆகிறதுக்கு. பட் இருந்தாலும் லோ லைட்டில் ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஹைலைட்டுன்னு எனக்கு தோணுது. அண்ட் அதை தவிர்த்து இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது ஹீலியோ P22 ஆக்டோ கோர் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப் ட்ராகன் யூஸ் பண்ணாங்க. இப்போது மீடியா டெக்குக்கு இந்த ப்ராசஸரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது இது ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். அதனால் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ரிவ்யூ எப்போ பார்க்கலாம் எந்த அளவுக்கு இதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இருக்கக்கூடிய ரேம் அப்படின்னு பார்க்கும்போது 3GB ரேம் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வருது. ஸோ இதுக்கு உங்களுக்கு SD கார்டு சப்போர்ட் இருக்கனால நீங்கள் SD கார்டும் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம், 2 சிம் கார்டு யூஸ் பண்ணும்போது. ஸோ SD கார்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அண்ட் மொபைலோட OS அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட MIUI 9 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் MIUI 10ஓட அப்டேட்டும் கண்டிப்பாக இந்த மொபைலுக்கு வரும். அண்ட் அது இல்லாமல் இது எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஓரியோவில் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 3000 mAh கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ரெட்மி 5ல் பார்த்திங்க அப்படின்னா 3300 mAh கொடுத்துருந்தாங்க. இதில் கொஞ்சம் டவுன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இதே போலயே தான் ரெட்மி 5ல் பார்த்திங்க அப்படின்னா 5.7 இன்ச் இருந்தது. ஸோ இதில் பாருங்கள் 5.45 இன்ச் தான் இருக்குது. அதையும் கூட கொஞ்சம் குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.
பட் ப்ராசஸரோட கிளாக் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ரெட்மி 5ல 1.8 ஜிகாஹெட்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் வந்து 2 ஜிகாஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது இல்லாமல் கேமராவும் கூட டியூவல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ரெட்மி 5ல வந்துட்டு 12 மெகா பிக்சல் சிங்கிள் கேமரா கொடுத்துருந்தாங்க. இதில் டியூவல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம் இதில். ஓகே, மொபைலில் யூஸ் பண்ணி பார்க்குறேன் எந்த அளவுக்கு இருக்குது, பேட்டரி ஆப்டிமைசேஷன்லாம் எந்த அளவுக்கு இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற ரிவ்யூ வீடியோ கூடிய சீக்கிரம் வரும் வித் கேமரா சாம்பிள்ஸோட. ஸோ நீங்கள் இன்னும் லவுடலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.